இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்ம பாவங்கள் அற கழுவினாராம். எப்படி கொடுக்கணுமா இயேசுவுக்கு? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான, அடுத்த வசனத்தை பாருங்க, ஜீவ பலியாக. இப்போ இந்த ஆராதனைக்கு வர்ற நம்ம ஒவ்வொருவரும் எப்படிதான் வரணும்? இந்த பரிசுத்த சிந்தை, இந்த பரிசுத்தருக்கு நான் பரிசுத்தவாட்டி, நான் பரிசுத்தவான், அந்த சிந்தையோடு தான் நம்ம இருக்கணும். ஆச்சரியமான ஒளி, யோசிச்சு பாருங்களேன். நம்மளால யோசிக்க முடியாத ஒரு மகிமைக்குள்ள நம்ம வந்துட்டோம். பாருங்களேன், வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வேதனை இல்லை, துக்கம் இல்லை, பசு இல்லை, பட்னி இல்லை, போராட்டம் இல்லை, உத்தம இருதயம். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நமக்கு என்ன இருதயம் வேணும்? உத்தம இருதயம், நினைவுகள். நம்ம நினைக்கிறேன் இல்லை, இதுக்கு தோற்றத்தை அவர் தெரியுமா? கிறிஸ்தவனின் சிந்தை. இப்போ நம்ம கிறிஸ்தவங்களுடைய சிந்தை எப்படி இருக்கணும்? நம்முடைய சிந்தை தான் வாழ்க்கை, நம்முடைய சிந்தை தான் நம்முடைய ஜீவன், நம்முடைய சிந்தை தான் நம்மை வாழ வைக்கிறது. அப்போ அந்த சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நம்ம யார், எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க? 1 பேதுரு 2:5 வாசிங்க. நம்ம யார், எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இவ பிள்ளைகள்டா யாரு, நம்ம எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம், நம்ம யார் என்கிறத கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு தேவ மனிதன், அதாவது தேவ பிள்ளை, அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், தேவ பிள்ளைகளாகிய நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் தேவ பிள்ளைகள்னு ஒரு ஜனத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆண்டவர் ஆதாமை படைத்தார். அப்புறம் அவங்க மூலமாக கர்த்தர் ஒரு பரிசுத்த சந்ததியை, மேன்மையான ஒரு குலத்தை உருவாக்க, தமக்குன்னுட்டு ஒரு ஜனத்தை உருவாக்கும்படியாக ஆண்டவர் ஏற்படுத்தினார். அவங்க கீழ்ப்படியாமல் செஞ்சாங்க. அவங்க பாவத்து நிமித்தம், விழுந்து போனது நிமித்தம் ஆண்டவர் மறுபடியுமாக ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தார். நோவா காலத்தில் நோவாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதன் பிறகு நம்ம பார்க்குறோம், ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த ஆபிரகாம் மூலமாக ஒரு சிறு கூட்டத்தை தேவன் தமக்கென்று இஸ்ரவேல் என்ற ஒரு சந்ததியை உருவாக்கினார். அந்த சந்ததி ஆண்டவர் உருவாக்கி அவங்கள போதித்து நடத்தி, அப்போது ஆண்டவர் அவங்களுக்கு ஆசரிப்பு கூடாரம் ஒன்றை கொடுத்து அதில் ஆசாரிய ஊழிய செய்யும்படியாக மக்களை ஏற்படுத்தினார். ஆசாரியர்கள். யாத்திராகமம் 28:1-2. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடே கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார் என்னும் ஆரோரின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இறக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம் ஆசாரிய ஊழியம். ஆசாரிய ஊழியம் எங்கே தான் ஆரம்பிக்குது? இந்த பகுதியில் தான் ஆரம்பிக்குது. யாத்திராகமத்தில் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து கானான் தேசத்துக்குள்ளே அழைக்கப்பட்டு வர்றாங்க. அப்போ அந்த கானான் தேசத்தில் ஜனங்கள் எப்படி வாழணும், எப்படி அவங்க நடக்கணும், செய்ய வேண்டியது எது, செய்யக்கூடாதது எது, பரிசுத்தம் எது, பரிசுத்தம் இல்லாதது எது, கர்த்தர் யார், கர்த்தருக்கு எப்படி அவங்க வாழணுங்கிற முறைமைகளை சொல்லித்தரும்படியாக ஆசாரியர்களை ஏற்படுத்த சொல்கிறாரு. அப்போ அந்த ஆசாரியர்கள் எப்படிப்பட்டவங்களா, அவங்களுக்கு விசேஷமான, அப்போ அந்த 43ஆம் வசனத்தில் பார்க்குறோம் 28-43, ஆரோனும் அவன் குமாரும். அப்போ பரிசுத்த ஸ்தலத்தில் இவங்க ஊழியம் செய்யணும். ஆனால் ஊழியம் செய்கிறதுக்கு அவங்களுடைய தகுதியை ஆண்டவர் சொல்லித்தராரு. ஆராதனை செய்ய ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் பலிபீடத்தண்டைக்கு சேரும் போதும் அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு. அப்போ அவங்களுக்காக பரிசுத்த வஸ்திரத்தை உண்டு பண்ண சொல்கிறாரு. அவங்க எப்படி தான் போனோம்? பரிசுத்த வஸ்திரத்தோடு தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனோம். நம்ம பழைய பாட்டில் எல்லாம் படிச்சிருக்கிறோம். அப்போ ஆசரிப்பு கூடாரம் ஒன்று மோசே மூலமாகப்படுது. அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் போகிறவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு சட்ட திட்டங்களை சொல்லித்தராரு. அந்த சட்டத்திட்டங்களை பார்த்தோம்னா அவங்களுக்கு முதலாவது பரிசுத்த வஸ்திரம் என்ன தரிக்கணும்? பரிசுத்த ஸ்தலத்தில். நம்ம இப்போ எல்லாரும் எங்கே இருக்கிறோம்? பரிசுத்த ஸ்தலத்தில். முன்னால் ஆசாரியர்கள் மட்டும்தான் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரலாம். இங்கே எல்லாரும் வெளியே பிரகாரத்தில் தான் நிற்கணும். ஆனால் அப்போ அந்த அவர் தெரிந்து கொண்டதான ஆரோன் அந்த மேலே பலிபீடத்துக்கு வரணும்னா அவர் என்ன செய்யணும்? பரிசுத்த வஸ்திரம் தரித்து தான் வரணும். அப்போ இந்த
அவர் பரிசுத்த வஸ்திரம் தரித்து வர்றவர் எப்படி வரணும்னா 29ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிங்க. பின்பு நீ அந்த காளையை ஆசரிப்பு கூடாரத்து வாசலண்டலையிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து உன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகள் மேல் இட்டு மற்ற இரத்தம் முழுவதையும் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றி. இவர் என்ன செய்யணும்? தன்னை பரிசுத்தப்படுத்தணும். பரிசுத்த வஸ்திரம் தரித்து தான் வரணும். அது மட்டும் இல்லை, அவரை பரிசுத்தப்படுத்த விசேஷமாக என்ன செய்யணும்? அவர் பரிசுத்த பலிபீடத்துக்கு வருவதுக்கு முன்பாக அங்கே பிரகாரத்தில் காளையை அடித்து என்ன செய்யணும்? ஆசரிப்பு கூடாரத்து வாசலண்டையில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த பிரகாரத்துக்கு உள்ள அவங்க அடித்து அதன் இரத்தத்தை எடுத்து என்ன செய்யணும்? எல்லாரும் அதை நல்லா பாருங்கள். அந்த பகுதியை விரலினால் பலிபீடத்தின் கொம்புகள் மேல் இட்டு மற்ற இரத்தம் முழுவதையும் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றி. அப்போ தன்னை அவர் பரிசுத்தப்படுத்தணும்னா காளையை அடிக்கணும். அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கு அடுத்து என்ன செய்யணும்? பலிபீடத்தை பரிசுத்தப்படுத்தணும். அப்போ பரிசுத்த சமூகத்தில் வரணும்னா ஒவ்வொருவரும் தகுதிப்படுத்தி தங்களை அந்த ஆசாரியன், அவருக்காக வேறு பிரிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியன் இவ்வளவு தகுதி உடையவராக வரணும். அடுத்து அவர் என்ன செய்யணும்னா 21ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, பலிபீடத்தின் மேலிருக்கும் இரத்தத்திலும் அபிஷேக தைலத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோனும் அவன் வஸ்திரங்களும் அவனுடைய குமாரரும் அவர்களுடைய வஸ்திரங்களும் பரிசுத்தமாக்கும்படி அவன் மேலும் என்ன செய்யணும்? அந்த இரத்தத்தை எடுத்து ஆரோன் மேலே தெளிக்கணும், அவங்க காதில் தெளிக்கணும், கையில் தெளிக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? விரலில் தெளிக்கணும். அப்புறம் வஸ்திரங்களில் அதை துவைக்கணும். பரிசுத்த இரத்தத்தை, காளை தான் அது பாவம் செய்யாத காது, அந்த இரத்தத்தை எடுத்து அவங்க பரிசுத்த வஸ்திரத்தில் தரித்து அப்படி தான் வரணும். அப்போ 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வருஷத்தில் ஒரு முறை ஆரோன் பாவ நிவாரண பலியின் இரத்தத்தினால் அதன் கொம்புகளின் மேல் பிராயச்சித்தம் பண்ணுவானாக. உங்கள் தலைமுறை தோறும் வருஷத்தில் ஒரு முறை அதன் மேல் பிராயச்சித்தம் பண்ணுவானாக. அது கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானது என்றார். அப்போ என்ன செய்யணும்? ஆரோன், அதாவது ஆசாரியன், தேவ சமூகத்துக்கு வரணும்னா அவன் இதை செஞ்சாதான் தேவ சமூகத்துக்கு வர முடியும். செய்யாமல் இது 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது 38ல் உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. தலைமுறை தோறும் முதலாவது ஆசாரியன் அங்கே கிட்டி செய்கிற போனோமா இவ்வளவு தகுதி தன்னை அதுக்குன்னுட்டு தனி வஸ்திரம் காளையை அடித்து அந்த இரத்தத்தில் பலிபீடத்தை பரிசுத்தப்படுத்தணும், அவரை தன்னை பரிசுத்தப்படுத்தணும். அதுதான் நியமம். அந்த முறைப்படி தான் அவங்க உள்ளே வரணும். 12ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு 30, நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். இஸ்ரவேல் புத்திரன் ஒவ்வொருவனும் வாதை உண்டாகாதபடிக்கு மீட்கும்படியாக. அப்போ அவ்வளவு கட்டளைகள் கொடுத்துதான் அந்த ஆசாரியன் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் வர முடியும். அந்த ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்தில் தன்னை அவ்வளவு தகுதிப்படுத்தி பரிசுத்த வஸ்திரம் தரித்து இரத்தத்தினால தன்னை பரிசுத்தப்படுத்தி இந்த இடத்துல வந்து அது அவர் என்ன செய்யணும்? ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்யணும். ஜனங்களுக்கு லக்கத்துக்கு தக்கதாக அப்படின்னா எவ்வளவு பலி அவங்க செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. 16ஆம் வசனத்தில் பார்க்குறோம், பாவ நிவார்த்தி செய்யும் பொருட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்போ ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து கொடுக்கணும். பாவ நிவர்த்தி பணத்தை நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புத்திரர் கையில் 16ஆம் வசனத்தில் வாங்கி அதை ஆசரிப்பு கூடாரத்தின் யார் பரிசுத்தப்படுத்தப்பட்ட அந்த ஆரோன் தான் அதை செலுத்த முடியும். அப்படி ஆண்டவருடைய சமூகத்துக்கு அவங்க பயத்தோட பக்தியோட லக்கத்தின்படி கணக்கு பார்த்து செலுத்தி ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து தேவ சமூகத்தில் வந்து நிற்கணும். அப்படி தான் அவங்க வந்திருக்கிறாங்க தேவனால கர்த்தரால். அப்போ யார்? ஆரோன், அவருடைய பிள்ளைகள் எத்தனை பேர்? லேவியராக 10ஆம் வசனத்தை வாசிங்க. லேவியராகமா 10:1-2 வசனங்கள். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியுவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதின்மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது.
அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். இவ்வளவு ஆயத்தத்தோடு இவங்க வரும்போது இங்க என்ன நடக்குது? நாதாபும் அபியூ இவங்க யாரு? ஆரோனுடைய பிள்ளைகள். அப்போ ஆரோனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் வரும்போது அங்கே என்ன நடந்துச்சு படிங்க. அதில் என்ன போட்டிருக்கு? அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்களாம். அது என்னன்னுட்டு சொல்லப்படலை. ஆனால் 9ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, 9ஆம் வசனத்தில், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க போது திராட்சரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். அப்போ சாகாமல் இருக்க வேண்டுமானா என்ன செய்யக்கூடாது? திராட்சரசம் குடிக்கக்கூடாது. அப்போ திராட்சரசம் அவங்க அதை புளிப்பு பண்ணால் அது மதுவாக மாறுது. புளிக்காமல் அப்படியே குடித்தா திராட்சரசம். அப்போ அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் திராட்சரசம் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்ததான ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவங்க வீடு முழுவதும் திராட்சை செடிகள் தான் நடுவாங்க. அதில் நிறைய திராட்சை பழம் வரும். அந்த திராட்சை பழத்தில் நல்ல பழம், நல்ல திராட்சரசம் குடிப்பாங்க. நம்ம புதிய ஏற்பாட்டில் கூட பார்க்குறோம், உன்னுடைய உடல் பெலனுக்காக நீ திராட்சரசத்தை குடின்னு சொல்லி. அப்போ ஜனங்களோட பெலனுக்காக குடிக்கிறது. ஆனால் இவங்க ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இந்த பலி செலுத்த போகிறவங்க என்ன செய்யக்கூடாது? திராட்சரசம் குடிக்கக்கூடாது. அப்போ இவங்க என்ன செஞ்சுருக்கலாம்? இதில் ஏதோ ஒன்று சாப்பிட்ருக்கலாம். அதனால என்ன நடக்குது? அன்றைக்கு அவர் என்ன செய்கிறாங்க? கர்த்தருடைய சந்நிதி 2வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். பார்க்குறோம். அப்போ இவ்வளவு ஆயத்தப்படுத்தி பரிசுத்த வஸ்திரம், பரிசுத்த இரத்தம், அவங்க போட வேண்டிய இடத்துல எல்லாம் போடணும், பலிபீடத்தை சுத்திகரிக்கணும், பரிசுத்தப்படுத்தணும். இது மத்தியில் வந்தவங்க ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறாங்க, திராட்சரசம் கொடுத்திருக்காங்க. அப்போ ஏதோ ஒன்று செஞ்சாங்க. அப்போ என்ன நடக்குது? ஆர்வன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் தான் சொன்னார், கர்த்தருடைய கட்டளையின்படி செய்தோம். ஆனால் இப்போ என்ன நடக்குது? அவர் 2 பேரும் மரித்து போகிறாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த சந்ததியில் சேரணும்னா இவ்வளவு ஆயத்தம், தகுதி, பரிசுத்தம் இருக்கணும். இல்லாவிட்டால் என்ன நடக்குது? மரணம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நம்ம ஆண்டவர் நம்ம எப்படி தெரிந்து கொண்டாரு? 1 பேதுரு 2:5 வாசிங்க. 2:5 வசனத்தோட ஒத்து சேர்ந்து நம்ம படிச்சுட்டே வருவோம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 எடுத்து வாசிங்க. எல்லாரும் எடுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஆமேன். எல்லாரும் இந்த வசனத்தை அப்படியே கொஞ்சம் வாசிங்க. எல்லாரும் அதை அப்படியே சேர்ந்து வாசிங்க. அதை இந்த வசனம் எல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது, சத்தமாக எல்லாரும் வாசிங்க, இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. எப்படி நமக்கு இந்த பரிசுத்த ஸ்தலம் நமக்கு இப்போ கிடைத்தது? இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா? எல்லாரும் திருப்பி வாசிங்க, அதை படிச்சுட்டே இருங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. யார்கிட்ட? உலகத்தில் எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்போ யார்கிட்ட இயேசு அன்பு கூர்ந்தாரு சொல்லுங்க? என்னிடத்தில் சொல்லுங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து தமது, யாருடைய? தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக. வாசிங்க, எல்லாரும் வாசிச்சுட்டே இருங்க. நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. எப்படி அவர் நம்ம எல்லாரையும், இப்போ யாரு ஆசாரியன்? அன்னைக்கு யாரு? ஆரோன், அவனுடைய குடும்பம் மட்டும். இன்னைக்கு யாரு சொல்லுங்க? நம்ம எல்லாரும் சொல்லுங்க. நான் பரிசுத்த ஆசாரியன். எதுக்காக? நம்ம ஆண்டவர் அவர்களை ஆசாரியலும் ஆக்கின அவருக்கு மகிமையும். நம்ம 1 பேதுருவில் படித்தோம். 1 பேதுரு 2:5 என்ன படித்தோம்? அவர் நம்ம எதுக்காக தெரிந்து கொண்டார்?
ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ எதுக்காக? ஜீவனுள்ள கற்கள். நம்ம எல்லாம் யாரு? ஜீவனுள்ள கற்கள், ஆவிக்கேற்ற மாளிகை. யாரு? ஆவிக்கேற்ற மாளிகை. இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தணும். எப்படிப்பட்ட பலி செலுத்தணும்? அங்க நாதாமும் அபியூமும் என்ன பலி செலுத்தினாங்க? பரிசுத்த சந்ததியில. அப்போ சன்னதியில என்ன நடக்குது? மரணம். அப்போ நம்மவும் அதே ஸ்தானத்தில் ஆண்டவர் எதனால நம்மளை தெரிந்து கொண்டாரு? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்ம பாவங்கள் அற கழுவினாராம். எப்படி கழுவினாரு? பாவங்கள் அற கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். எதுக்காக? தேவ சமூகத்தில் நிற்கும்படியாக. அப்போ நம்ம இவ்வளவு விலையேற பெற்ற அவருடைய இரத்தத்தினால மீட்டு. வெளிப்படுத்துதல் 5:10 வாசிங்க. எங்கள் தேவனுக்கு முன்பாக அவர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், அவர்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். அப்போ நம்ம இப்போ யாரு சொல்லுங்க? ராஜாக்களும் ஆசாரியர்களும். முதலாவது யாரு? ஆசாரியன். அவ்வளவு தன்னை தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து அவன் எந்த தவறும் இல்லாத தேவ சமூகத்தில் போகிறவன் அந்த ஆரோனுடைய சந்ததி. இப்போ நம்ம எப்படி பண்ணாரு? தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். யாரு? யாரை ஆண்டவர் ராஜாக்களா மாற்றினாரு? சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? என்ன ஆண்டவர் ராஜாக்களா ஆசாரியர்களா? எதுக்காக? அவருடைய சமூகத்தில் நிற்கும்படியாக. அப்படியே 20:6 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அல்லேலூயா. எத்தனை வருஷம் அரசாள போறோம்? 1000. எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை வருஷம்? 1000 வருஷம். அப்போ அதுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பரிசுத்த ராஜரிக ஆசாரிய கூட்டமாக நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய இவ்வளவு வாக்கு தத்தங்களையெல்லாம் நமக்கு கொடுத்து என்னது அவரோட கூட 1000 வருஷம். எப்போ சொல்லுங்க இந்த 1000 வருஷம் அரசாட்சி? இயேசு இந்த பூமிக்கு வருவார். வந்து நம்ம என்ன செய்வார்? ரகசிய வருகையில் எடுத்துக்கொண்டு போகலாம். இல்லைன்னா மரணம் முந்திக்கிட்டா நம்ம மரணத்தில் போகலாம். போனால் அங்கே யார்கிட்ட போவோம்? பரிசுத்த ஜாதி, பரிசுத்த ஜனம் மாளிகை. என்ன மாளிகை? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்ற அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட மாளிகை. யாரு சொல்லுங்க? நான். சொல்லுங்க. நாம் சபை. எங்க? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்ற அஸ்திபாரத்தின் மேல கட்டப்படுகிறோமா? அப்போ அந்த மாளிகை எப்படி இருக்கணும்? பரிசுத்த பரிசுத்த. அப்போ கிறிஸ்துவின் மூலமாக நம்ம இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இப்போ நம்ம கிறிஸ்துவண்டை சேர முடிந்தது. 1 பேதுரு 1:15 வாசிங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். அழைத்தவர் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அழைத்தவர் பரிசுத்தர். நம்முடைய கர்த்தர் யாரு? பரிசுத்தர். ஆகையால் அப்போ யாரு? கர்த்தர் பரிசுத்தர். ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய நம்ம என்ன செய்யணுமா? நடக்கைகள் எல்லாவற்றிலையும். அது என்ன நடக்கைகள் எல்லாவற்றிலையும்னா என்ன சொல்லுங்க? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். 16ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. யார் பரிசுத்தர்? இயேசு. இப்போ பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தை. அப்போ அந்த பிள்ளை எப்படி வளரணுன்ட்டு அந்த தாய் தகப்பன் யோசிப்பாங்க. நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளையா, நல்ல பரிசுத்தமுள்ள பிள்ளையா. ஒரு கிறிஸ்தவ குடும்பம்னா அந்த பிள்ளை இப்படி தான் வளரணும், ஒரு கிறிஸ்தவ பிள்ளையா தான் வளரணும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட நியதி, திட்டம், சட்டம். அப்போ அப்படி தான் நம்ம வளர்க்கணும்னு எதிர்பார்க்குறோம். அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் அவருடைய பரிசுத்தம், அவருடைய
பரிசுத்தம். இப்போ ரோமர் 12:1-2 வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். ரோமர் 12:1-2 இந்த வசனங்களில் பார்க்குறோம். அப்படி இருக்க சகோதரரே அப்படி சொல்லியிருக்க. அப்போ அப்படி இருக்க சகோதரரே எப்படி இருக்க? நம்ம இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டு பரிசுத்த ஜாதியாக, பரிசுத்த ஜனமாக, ஆசாரிய கூட்டமாக, ராஜாக்களாக ஆண்டவர் தெரிந்து கொண்டபடியினால நம்ம என்ன செய்யணும்? உங்கள் சரீரங்களை சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. என் சரீரத்தை எப்படி கொடுக்கணுமா? இயேசுவுக்கு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான, அடுத்த வசனத்தை பாருங்க, ஜீவ பலியாக. எப்படி கொடுக்கணும்? ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்ம ஆராதிக்கிற நம்ம ஒவ்வொருவரும் இப்படி தான் தேவனை ஆராதிக்கணும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்போ இந்த ஆராதனைக்கு வர்ற நம்ம ஒவ்வொருவரும் எப்படி தான் வரணும்? இந்த பரிசுத்த சிந்தை, இந்த பரிசுத்தருக்கு நான் பரிசுத்தவாட்டி, நான் பரிசுத்தவான், அந்த சிந்தையோடு தான் நம்ம இருக்கணும். அப்போ என்ன செய்யணும்? 2வது வசனத்தில் பார்க்குறோம், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். எந்த பிரபஞ்சம்? எல்லாரும் கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க. எந்த பிரபஞ்சம்? உலகம். இந்த உலகம் எப்படி இருக்குது? பாவம். மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம். எதுக்காக? அங்கே போய் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்புறம் என்ன செய்ய போகிறோம்? 1000 வருஷ அரசாட்சி. யோசிச்சு பாருங்க, சந்தோஷமாக இருக்கா துக்கமாக இருக்கா? அந்த அரசாட்சியில் நம்ம எப்படி இருப்போம் சொல்லுங்க? நம்ம இப்போ படித்தோம், ராஜாக்களாக, ஆசாரியர்களாக. அப்போ அந்த அரசாட்சியில் பங்கு எடுக்க போகிற நம்மளை எப்படி தகுதிப்படுத்த வேண்டும்? இப்போ அந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னது என்று சொல்லுங்க. உங்கள் எல்லாம் தலையில் கை வச்சு சொல்லுங்க, மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். என்ன செய்யணும்? மனம் புதிதாகணும். அப்போ என்னது? பழைய நிறைய இடத்துல நம்ம வசனத்தில் பவுல் உபதேசம் பண்ணும்போது சொல்லுவார், முற்காலத்தில் முன்னே சொல்கிறாரா, அடிக்கடி அவர் அந்த வசனத்தை சொல்லுவார். முற்காலத்தில் கிறிஸ்துக்குள்ளே வருவதற்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தோம்? அந்தகாரமாக இருந்தோம். வசனம் அதை தான் சொல்லுது, அந்தகாரமாக இருந்தோம். பாவம்னா நமக்கு என்னென்னு தெரியவே செய்யாது. அவங்க உலகத்தார் என்னது, சளி வந்தோடனே மூக்குப்பிடியை போடுவாங்க. நம்ம என்ன செய்வோம்? இயேசுவின் ரத்தம் சொன்னால் சுகமாகும். என்ன வியாதியானாலும் தேவ சமூகத்தில் நிற்கும்போது ஆண்டவர் நம்மளை சுகமாக்குவார். ஆண்டவர் ஒரு சில பாடுகளுக்குள்ளே போகும்போது அதுவும் தேவ பலனால் நம்ம ஆண்டவர் பாதுகாப்பறப்போ. நம்ம முற்காலத்தில் அந்தகாரத்தில் இருந்தபோது, அதெல்லாம் எப்போ? அப்போ ரட்சிக்கப்படும் முன்னால் நாங்கள் இதையெல்லாம் செஞ்சோம். இதப்பா நமக்கு தவறுன்னு தெரியவே இல்லை. ஆனால் இப்போ என்ன செஞ்சிட்டோம்? ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு எங்கே வந்துட்டோம்? ஆச்சரியமான ஒளி. யோசிச்சு பாருங்களேன், நம்மளால் யோசிக்க முடியாத ஒரு மகிமைக்குள்ளே நம்ம வந்துட்டோம். முன்னே அந்தகாரமாக இருந்தோம், இப்போ ஆச்சரியமான ஒளியிடத்தில். அப்போ இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக மனம் புதிதாகுதா? நாளுக்கு நாள் புதிதாகிறோமா? நம்ம எங்கே போகிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தில், பரலோகத்தில். அங்கே எத்தனை வருஷம்? 1000 வருஷம் அரசாட்சி. அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? யாராவது பைபிளில் படிக்கிறீங்களா? தேவனோட கூட அரசாளுவோம், தேவனோட கூட தான் இருப்போம். 1000 வருஷம் பூமியில் அரசாளுவோம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? மறுபடியும் பரலோகத்தில் இயேசுவோட கூட இருக்கிறது. அங்கே என்ன உண்டு? வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. நீங்கள் நல்லா வெளிப்படுத்தின விசேஷத்தை நல்லா வாசித்து பாருங்களேன். வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வேதனை இல்லை, துக்கம் இல்லை, பசி இல்லை, பட்னி இல்லை, போராட்டம் இல்லை. குடும்பம் உண்டா சொல்லுங்க யாராவது? இல்லை. பைபிளில் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, தேவ தூதர்களை போல இருப்போம். என்ன இல்லை? குடும்பம், கட்டு பாடு, என்னது, சண்டை, பிரச்சனை,
அந்த பிள்ளை அப்படி செஞ்சு போட்டுச்சு, இவர் இப்படி செஞ்சிட்டாரு, அதனால தான் நான் என்ன ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த நித்தியமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள போகிற நம்ம அப்போ என்ன செய்யணுமா, இன்னது என்று பகுத்து அறியணும். இந்த உலகம் நமக்கு யார் என்னது நமக்கு தகுதியானது அல்ல, நம்முடைய மனம் புதிதாகணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஆராதனை. கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் இப்படி தான் இருக்கணும். சங்கீதம் 50:23 சொல்லியிருக்கு, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். நம்ம யாரு? ஸ்தோத்திர பலி செலுத்துகிறதற்காக ஆண்டவர் நம்மளை வேறு பிரித்து கொண்டு வந்தார். அப்புறம் இன்னும் 14 வசனத்தில் சொல்லியிருக்கு, உதடுகள், எபிரேயர் 13:15 உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. இந்த உதடுல கனி செலுத்துறோமா, இது என்ன பலி? ஸ்தோத்திர பலி. நம்ம ஆடு மாடு பலி செலுத்தலை, ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம். 1 நாளாகமம் 28:9 வாசிங்க. 1 நாளாகமம் 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். இந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்க, பாருங்க. இது யாரு? ஒரு தகப்பன் மகனுக்கு புத்தி சொல்றாரு. என்ன புத்தி சொல்றாரு? தகப்பன் மகனுக்கு. யார் இது? ராஜா தாவீது ராஜா. அடுத்த தன்னுடைய ராஜாவாக வரப்போகிற வந்திருக்கிறதான சாலமோனுக்கு புத்திமதி சொல்றாரு. என்ன சொல்றாரு? உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. என்ன இருதயம் வேணும்? உத்தம இருதயம். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நமக்கு என்ன இருதயம் வேணும்? உத்தம இருதயம். நம்ம தேவ சமூகத்தில் வந்து நிற்கும்போது, நேற்றுக்கு நான் அதையெல்லாம் செஞ்சனே, நேற்று நான் இதை செய்யாமல் விட்டனே, அது என்ன இருதயம்? கபடான பாவமான இருதயம். அந்த இருதயத்தோட கர்த்தரை சேவிச்சு பிரயோஜனமே இல்லை. தெய்வ சமூகத்தில் நம்ம அங்கே ஆண்டவர் அப்படி தான் நம்மளை என்ன செய்கிறாரு? உருவாக்குறாரு, வணைந்து கொள்கிறாரு. அதுக்காக தான் நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரு. உத்தம இருதயத்தோடும். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு சொல்லக்கூடிய புத்திமதி, நம்ம இன்னைக்கு அதை செய்கிறோமா பாருங்க. உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி, தேடினால் உனக்கு தென்படுவார். அதை நல்லா நீங்கள் வாசிங்க பிள்ளைகள், அதை வாசிச்சு பாருங்க, வாசிங்க. தேடினால் தென்படுவார், விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். கைவிடுவார். விட்டுவிட்டால் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். நம்ம கைவிடப்பட்டிருக்கிறோமா, இல்லை அவருடைய சமூகத்தில் நிற்கிறோமா? அவர் என்ன செய்கிறாரா? நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். ஒரு பழைய ஏற்பாட்டு விசுவாசி தனக்கு மகனுக்கு புத்தி சொல்றார். என்னது? நினைவுகள். எல்லாம் சொல்லுங்க, நினைவுகள். நம்ம இங்கே நினைக்கிறேன்ல, இதுக்கு தோற்றத்தை அவர் தெரியுமா? நினைவுகளுடைய தோற்றத்தை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அதனால நம்ம எபேசியர் 5:1-2 சொல்லியிருக்கு, பிரியமான பிள்ளைகளைப் போல கிறிஸ்து நமக்காக தம்மை சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து. எப்படி ஒப்பு கொடுத்தாரா? இயேசு தன்னை எப்படி ஒப்பு கொடுத்தாரு? அதை வாசிங்க எல்லாரும், அதை வாசிங்க. சுகந்த வாசனையான காணிக்கை. என்ன இல்லை? அன்னி அக்கினி இல்லை, நாதா அபியூஸ் செஞ்ச போல செய்யலை. சுகந்த வாசனையான காணிக்கை. யாரை கொடுத்தாரு? தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அப்போ அதே போலதான் என்ன செய்யணுமா? நம்மில் அன்பு கூர்ந்தது போல யாரு? இயேசு சுகந்த வாசனையான பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தது போல நாமே ஒப்பு கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பிலிப்பியர் 2:17 அவர் சொல்லாரு, ஆன பலியாக வார்க்கப்பட்டு போனாலும் மகிழ்ந்து சந்தோஷப்படுகிறேன். எதுக்காக? அவருக்கு தெரியும் கர்த்தருடைய நாள் ஒன்று இருக்குது, கர்த்தருடைய ராஜ்யம் ஒன்று இருக்குது. அதனால் இந்த உலகத்தில் பவுல் வாழ்க்கையை உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா நம்ம படிச்சிருக்கிறோம். அடிப்பாங்க, உதைப்பாங்க, தூக்கி வீசுவாங்க. அப்பமா என்ன செய்வார்? அவர் சோர்ந்து போகவே இல்லை, அவர் வெட்கப்படவே இல்லை, அவர் மனம் மாறவே இல்லை. பசியோ பட்டினியோ எதுவானாலும் நான் இயேசுக்குள்ளே நிலைத்திருப்பேன். அதே போல் நம்ம இருக்கிறவர்களாக காணப்படணும். எபிரேயர் 13:16 சொல்லியிருக்கு, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். ஒரு தெய்வ பிள்ளை என்ன செய்யணும்? பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும், ஜீவ பலியா இயேசுக்கு ஒப்பு கொடுக்கணும், அவருடைய இருதய சிந்தைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அது மட்டும் கிடையாது, நீ நன்மை செய்யணும், தான தர்மம் செய்யணும். ஏழைகளுக்கு, நம்ம பக்கத்தில் உள்ளவங்களுக்கு யார் ஏழை இருக்கிறா, கஷ்டப்படுறவங்க, விசுவாசிகளில் குடும்பங்களில் இதையெல்லாம் பார்த்து நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும், தான தர்மம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும்.
ரோமர் 12:13 சொல்லியிருக்கு, பரிசுத்தவான்களின் குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பரிசுத்தவான்கள் குறைபட்டிருக்காங்களா? யார் உதவி செய்யணும்? தேவ பிள்ளைகள் உதவி செய்யணும். அது எல்லாம் தான் ஆண்டவர் நம்ம மீட்டெடுத்த நோக்கம். அடுத்து என்ன செய்யணும்? தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக, ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு ஒப்பு கொடுக்கணும் அவயவங்களை? சொல்லுங்க. நீதிக்குரிய. கைகளை தூக்குங்க, கையை தூக்கி சொல்லுங்க. நீதிக்குரிய ஆயுதம். நீதிக்குரிய. கண்களில் வைங்க. நீதிக்குரிய ஆயுதம். சொல்லுங்க, வெட்கப்படாதீங்க. பரலோகத்தில் ஆண்டவர் நம்மளை வெட்கப்படுத்தாம சொல்லுவார். நீதிக்குரிய ஆயுதம். நம்முடைய இருதயம் சொல்லுங்க, நீதிக்குரிய ஆயுதம். நம்முடைய சிந்தனை நீதிக்குரிய ஆயுதம். அப்போ அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்போ அடுத்து 1 தீமோத்தேயு 2:1 சொல்லுவார், ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள். ஜெபிக்கிறோமா? ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறீங்களா? சபையில் ஒருத்தவங்களுக்காக இன்னொருத்தவங்களுக்கிட்ட ஜோம் பண்ணுறீங்களா? மத்தேயு 28:19 இயேசு சொல்கிறாரு, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி. சொல்கிறோமா? அதை செய்கிறோமா? ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்கிறோம்? ஒரு இடத்துல எல்லாம் சுவிசேஷம் சொல்கிறீங்க. ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை நீங்கள் பார்க்கும்போது, ஆண்டவரே இவங்க நரகத்துக்கு போயிடுவாங்களே, அப்போ இவங்களுக்கு பாதுகாப்பு யார் தான்? அவருக்கு ரட்சிப்பு யார் தான்? இயேசு மட்டும்தான். இயேசுடைய ரத்தம் மட்டும்தான். எவ்வளவு அவங்க கஷ்டப்படுறாங்க, பிரயாசப்படுறாங்க. எதுக்காக? ரட்சிப்புக்காக, நித்திய சமாதானத்துக்காக, சுகத்துக்காக. இப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம இவைகளை எல்லாம் அவங்களுக்கெல்லாம் நம்ம சுவிசேஷம் அறிவிக்காமல் இருந்தால், நம்ம பார்த்த, நம்ம பழகின, நம்ம சகோதரம், நம்முடைய வீட்டில் உள்ளவங்களுக்கு யார் தான் உத்தரவாதி? நம்ம தான் உத்தரவாதி. நம்ம பரலோகத்தில் போய் இருக்கும்போது அவங்க நரகத்தில் உட்கார்ந்துருந்து பார்ப்பாங்களா? வேதத்தில் உதாரணம் இருக்குதுல்ல, பார்ப்பாங்க. அப்போ யார்கிட்ட கேட்பாங்க? சொல்லுங்க. எங்கிட்ட தான் கேட்பாங்க. சொல்லுங்க, எங்கிட்ட தான் கேட்பாங்க. நம்ம தான் அந்த பிள்ளைகள் எல்லாம் சொல்லுங்க, எங்கிட்ட தான் கேட்பாங்க. நம்ம தான் உத்தரவாதி. லூக்கா 22:19 சொல்லப்பட்டிருக்கு, இவைகளை செய்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? தெய்வ திட்டத்தை நிறைவேற்ற முடியும். இப்போ பரிசுத்த ஆசாரிய கூட்டம். நம்ம யாரு? பரிசுத்த ஆசாரிய கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இந்த சிந்தனை நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்முடைய உள்ளத்துல எல்லாம் ஃபுல்லாக நான் யார்? நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நான் பரிசுத்த ஆசாரிய கூட்டம். அந்த சிந்தை இருந்து கொண்டே இருக்கணும். நம்ம சொந்தமான, அவருக்கு சொந்தமான ஜனம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுது நம்ம யாராக இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகள். 2 பேதுரு 1:3 வாசிங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி. இதுக்காக வாசிங்க எல்லாரும். அதை எடுத்து வாசிங்களா? 2 பேதுரு 1 எல்லாரும் அதை எடுத்து வச்சுக்கோங்க. 2 பேதுரு 1 3 என்ன செய்ய? எப்படி ஆண்டவர் நம்மளை அழைத்தாராம்? தம்முடைய மகிமையினால். யாருடைய? இயேசுடைய மகிமையினால். அப்புறம் நம்மை காருண்யத்தினால். காருண்யம் என்ன என்பது என்ன? அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம். நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. அவர் அறிகிற அறிவில் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே போகணும். நம்ம வயதுக்கேற்ற எத்தனை வருஷ விசுவாசி, அதுக்கேற்ற வளர்ச்சி அடைந்து கொண்டே போகணும். அப்போ தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது அறிவினால், அவர் அறிகிற அறிவில் நம்ம ஒவ்வொரு நாளும் வளருகிறவர்களாக காணப்படணும். அப்போ அந்த உச்சையினால் உலகத்தினால் வசனம் சொல்லியிருக்கு. இப்போ அவருடைய அறிகிற அவரை, வேத வசனத்தை, இயேசுவை அறிகிற அறிவு நம்ம உடையவர்களாக இருக்கும்போது இந்த உலக இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி, கேட்டுக்கு உலக இச்சை, கேட்டுக்கு தப்பி எதுக்கு பங்குள்ளவர்களாக மாறுமா? திவ்ய சுபாவத்துக்கு. அந்த வசனத்தை வாசிங்க. திவ்ய சுபாவத்துக்கு. எல்லாரும் அதை ரீட் பண்ணி பாருங்க. திவ்ய சுபாவத்துக்கு. யாருடைய சுபாவம்? இயேசுடைய சுபாவம். யாருடைய சுபாவம்? இயேசுடைய சுபாவம் இருக்கா? இச்சையினால் உலகத்திற்குண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம என்ன எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டது எதுக்காக தான்? இந்த உலகத்தில் இருக்கிற இச்சை, பாவம், அசுத்தம், அருவருப்பு, உலகத்தார போல உள்ள வாழ்க்கை, முன்னால் உள்ள நடக்க விட்டு விலக்கி நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நம்ம எப்படி படிக்கிறோம், எப்படி நேசிக்கிறோம், இதை நம்ம பின்பற்றுறோமா?
இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னிடத்தில் வாங்க, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. மத்தேயு 11 28 இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவராய் இருக்கிறேன் சொல்கிறாரு. அவருடைய இதய பாரத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் அவரை கற்றுக்கொண்டு அவருடைய பாதையில் நம்ம ஓடுகிறவர்களாக காணப்படணும். அப்போ என்னது இயேசுடைய பாரம்? சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வருவார். ஆனால் இன்னும் ஆண்டவர் வர தாமதிக்கிறார். எதனால? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். யாரோட பொறுப்பு? நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய பொறுப்பை நிறைவேற்றும் போது நம்முடைய தேசத்துக்காக நம்ம செபித்து தேசத்துக்கு சுவிசேஷம் அறிவித்து ஜனங்களுக்கு அறிவித்து அநேகரை நம்ம கிறிஸ்துக்குள்ளே நடத்தும் போது தான் இந்த நோக்கம் நிறைவேறும். அப்போ பவுல் சொல்வார், எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எல்லாவற்றையும். பவுல் ஒரு பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர். அவர் சாப்பாட்டுக்காக என்ன செஞ்சார்? கூடார தொழில். கூடாரன்னா அப்போ டென்ட் போடுவாங்க, வீடு. அந்த தொழில் செஞ்சு தான் அவர் சாப்பிட்டாரு. அப்போ எல்லாவற்றையும், பெரிய செல்வந்தர், எல்லாவற்றையும் அதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் தன்னை ஒதுக்கி விட்டு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தாரு. அப்போ அவர் என்ன செஞ்சார்? கடைசியாக சொல்லுகிறார், ஓட்டத்தை முடித்தேன். சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியுமா? வயசு நமக்கு போயிட்டே இருக்குது. தெய்வ சித்தத்தை நான் செய்கிறேன் சொல்லுவீங்களா? 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 60, 70 இப்படி வந்துக்கிட்டே இருக்கிறோம். சொல்ல முடியுமா? நான் தெய்வ சித்தத்தை செய்கிறேன், என் இயேசு எனக்காக கிரீடத்தை வைத்து கொண்டிருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார், நான் போய் சேர்வேன். இங்கே ஒரு சின்ன உதாரணத்தை பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் 13 நியாயாதிபதிகள் 13:24. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இந்த வசனத்தை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, அந்த பகுதியை. அப்போ இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்தில் என்ன நடக்குது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து வந்திருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கு இப்போ நியாயாதிபதிகளை வச்சு, நியாயாதிபதிகள்னா ஜட்ஜஸ், நியாயம் விசாரிக்கும்படியாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, இது கஷ்டம், அல்லது இவங்களுக்கு விரோதமாக எதிரி வந்தால் யுத்தம் பண்ண போனோம், அதுக்குன்னு சொல்லிட்டு வரும்போது இங்கே யார் நடக்குது? யார்? சிம்சோன் என்று ஒருவனை ஆண்டவர் கொடுக்குறாரு. நிறைய நியாயாதிபதிகளை எழுப்பினார். ஒரு அம்மா அப்பா, அவங்களுக்கு ரொம்ப வயசான போனவங்க, குழந்தை இல்லை. அப்போ ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, யார? தூதனை அனுப்புகிறாரு. 13 அதிகாரத்தை எல்லாம் எடுத்து வச்சு பாருங்கள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரிக்கு தரிசனமாகி, பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் வந்து சொல்கிறாரு. தேவதூதன் எங்கேருந்து வர்றாரு? வானத்திலேருந்து வர்றாரு. வந்து சொல்கிறாரு, நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆனால் அவன் என்ன செய்வானா? பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். யார? இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். அப்போ எதுக்காக அந்த சிம்சோன் அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் தர்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களே, மோசேயை எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக ஒரு ரட்சகனா தந்தாரோ அதே போல் ஒரு ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு குழந்தையை தர்றாரு. அந்த பிள்ளைய பேர் சிம்சோன். அப்போ அந்த சிம்சோனை என்ன செய்கிறாரு? அவன் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். அப்போ அந்த பிள்ளை வயிற்றில் இருக்கும்போதே இந்த அம்மா திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, அதில் சம்மந்தப்பட்ட எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்போ அந்த பிள்ளை எப்படி இருக்கணும்? அதே மாதிரி அந்த பிள்ளையும் சட்டம் கொடுக்கப்படுது. ஆனால் இந்த பிள்ளை என்ன நடக்குது? வளர்ந்த பிறகு 14:3 வாசிங்க. அப்பொழுது அவன் தாயும் அவள் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதென்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அப்போ என்ன நடக்குது? சிம்சோன் என்ன நடக்குது? கண்ணுக்கு பிரியமானவள். யாரு? கண்ணுக்கு பிரியமானவள். இவன் ஆண்டவர் கொடுத்த நோக்கம் என்னது? இஸ்ரவேல் ஜனங்களை பகைவரின் கையிலேருந்து மீட்டு ரட்சித்து அவர்களை பாதுகாக்கிற பொறுப்பு. ஆனால் இப்போ இவன் என்ன செய்கிறான்? காசாவுக்கு போகிறான், அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறேன். அவன் என்ன சொல்கிறான்? என் கண்ணுக்கு ரொம்ப அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, அவங்க அம்மா கிட்ட ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ அங்கே அதை செய்யக்கூடாது, அந்த தவறை இவன் செய்ய போகிறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்? இந்த அம்மா சொல்கிறாங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? இல்லை, இவன் என் கண்ணுக்கு பிரியமானவ. சரி, கண்ணுக்கு பிரியமானவள்னு சொல்லி விட்டானா? இல்லை, திருமணம் பண்ணினேன். இப்போ கண்ணுக்கு பிரியம். வாலிபர்கள் கவனமாக இருக்கணும்.
அழகா சொல்லியிருக்கு, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. கண்களை என்ன செய்யணும்? நேராய் நோக்க கடவுதுன்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. இன்னொரு இடத்துல சொல்லுவார், கண்களுக்கு கலிங்கம் போடணும். கண்ணை என்ன செய்யணும்? இன்னும் இயேசு நன்னா சொல்லுவார், இன்னும் சொல்லுவார், என்னது? கண்ணு பாவம் செய்தால் கண்ணை புடுங்கு, தூக்கி வீசு, கண்ணுனால நரகத்துக்கு போகாத. கண்ணுனால என்னென்ன பாவம் செய்கிறான் பாருங்க. சிம்சோன் பயங்கரமான பராக்கிரமசாலி. திடீர்னுட்டு பெரிய அவங்க அந்த பழைய பாட்டு காலத்து அந்த வீடெல்லாம் எப்படி இருந்திருக்கணும், நிலைக்கால அப்படியே இழுப்பார், ஓடுவார். அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி. அவருடைய மரணம் எப்படி நடந்துச்சு? நீதிமானை போல செத்தாரா? விருத்த சேதனம் இல்லாத மக்களோட சாகுறாரு. காரணம் என்ன? கண்களின் இச்சை. எல்லாம் சொல்லுங்க, கண்களின் இச்சை. இந்த கண்கள் யார் கொடுத்தது? கர்த்தர். அப்போ கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்குமா? கண் கெட்டதாக இருந்தால் சரீரம் முழுவதும் இருளாகுமா? இயேசு சொன்னாரா? அப்போ கண் தெளிவாக பார்க்கணும். அப்போ இந்த கண்ணுக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கண்ணு தேவையில்லாத பார்க்காத, தேவையில்லாத பேசாத, வாய்க்கு எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அதை செஞ்சேன், கடைசியில் செத்தே போனேன். இங்கே பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக, பெலிஸ்தருக்கு முன்பாக பெரிய ஒரு தலைவலியாக நிற்க வேண்டியவை மோசையை போல. இப்போ என்ன நடக்குது? அந்த கூட்டத்தோட அந்த வீட்டில் அங்கே போய் மாவரைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, அங்கே வேடிக்கை காட்டுறேன். இவனு கையிலாக கொடுக்க ஒரு குழந்தை. அப்போ கர்த்தருடைய அபிஷேகத்தை இழந்தால், பாவம் செய்தால் எந்த மனுஷனாலும் தப்பவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் நம்ம பார்த்தோம், நிறைய இடத்துல பைபிளில் படிக்கிறோம், அவர் நம்ம உட்கார்ந்தனே அறிவாராம், எழுந்திருத்தனே அறிவாராம், அவருடைய நம்ம இருதயத்தில் யோசனையெல்லாம் அறிவாராம். வாயில் வர்றதுக்கு முன்னாடி அவர் அறிந்திருக்கிறாராம். 1 யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது 3:6, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவில்லையா. எடுத்து நீங்கள் படிங்க, வசனத்தை சொல்லுங்க. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவில்லை, அறியவில்லை. அப்போ ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்கிறான் அப்படின்னுட்டு பைபிள் சரித்திரத்தில் இல்லை. செய்யலாம் என்ற சட்டம் பைபிளில் நமக்கு சொல்லப்படவே இல்லை. அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இயேசுவினால பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. கிறிஸ்துவினால பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். திருப்பி ஒரு தடவை சொல்லுங்க. கிறிஸ்துவினால பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். அப்போ நமக்கு வேத சட்டத்தில் பாவம் செய்ய சட்டம் கிடையவே கிடையாது. அப்போ பாவம் செய்கிறவன் என்னது? 1 யோவான் 2:16 சொல்லியிருக்கு. ஏன்னா மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை தேவனால பிதாவினால உண்டாகவே இல்லையா. எதனால? பிதா நமக்கு அது கட்டளையே தரவே இல்லை. கண்களின் இச்சை, மாம்ச நினைச்சதை சாப்பிட்றது, நினைச்ச நேரத்தில் நினைச்சதை சாப்பிட்றது, நினைச்சபடி வாழ்றது, நினைச்சபடி போவை, நினைச்சபடி வருவை. சிஸ்டமான நான் சர்ச்சுக்கு வருவை, இல்லைன்னா இல்லை. ஆமாம், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் நம்ம பரிசுத்த சிந்தை நமக்குள்ள காணப்படணும். 1 யோவான் 5, 7, 8 இந்த 2 வசனத்தை வாசிங்க. எல்லாரும் அதை எடுத்துக்கோங்களேன். பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பாருங்க, அதை படிச்சு பாருங்க. பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி. நம்ம குறித்து பரலோகத்தில் சாட்சி இடுவாங்களா? யோசிச்சு பாருங்க, சாட்சி இடுவாங்களா? நம்ம ஒவ்வொரு நாள் செய்கை, நடக்கை, பேச்சு, நம்ம செய்த எல்லாவற்றையும், என் பிள்ளை எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன் கர்த்தர் பார்ப்பாரா? பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் அவர் எல்லாம் அந்த உலகத்தில் பாருங்கள் எவ்வளவு எடுக்கிறோம். பிள்ளை சாப்பிட்டதை ஃபோட்டோ எடுக்கிறோம், பிள்ளை ட்ரெஸ் பண்ணவொன்னே ஃபோட்டோ எடுக்கிறோம், ஸ்கூலுக்கு போனோடனே ஃபோட்டோ எடுக்கிறோம். எவ்வளவு சந்தோஷமாக! அதை காட்டிலும் மேன்மையானவர் அவர். அவருடைய ராஜ்யத்தில் எதுவுமே மறைக்கவே முடியாது. அப்போ பிதா என்ன செய்கிறாங்க? நம்ம குறித்து சாட்சிடுறாங்க. பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. இவங்க உண்மையான சாட்சி சொல்லுவாங்களா, பொய்யான சாட்சி சொல்லுவாங்களா? அவங்கள்ட்ட பொய் கிடையவே கிடையாது, லஞ்சம் கிடையாது, பேசவே முடியாது. அவங்க அங்கே ஜட்ஜ். அப்புறம் பூலோகத்தில் சாட்சி இடுகிறவைகள் 3. பூலோகத்தில் எத்தனை பேர் நீங்கள் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க? ஞானஸ்தானத்தின் மூலம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்களா? இந்த தண்ணி அங்கே வந்து சாட்சி கொடுக்கும். அடுத்து என்னது? இப்போ பூலோகத்தில் 3, ஆவி, பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோமா?
ஜலம். இந்த ஞானஸ்நானம் எடுத்தோமா, ரத்தம், இயேசுடைய இரத்தத்தினால கிடைச்சது நமக்கு. இந்த ரட்சிப்பு எப்படி கிடைச்சது? இயேசுடைய இரத்தத்தினால. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவர்களாக காணப்படணும். அப்போ யோவானில் சொல்லியிருக்கு 5:12, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். நமக்குள்ள இயேசு இருக்கிறாரா? சொல்லுங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்க இருக்கிறார் இயேசு? ஆமாம், பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறான்னு சொல்லியிருக்கு, பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறான்னு சொல்லியிருக்கு, பரலோகத்தில் இருக்கிறாரு. அவர் யாரு? அவர் பேர் சர்வ வியாபி. அவர் எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறாரு. அப்போ குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். நம்ம எத்தனை பேர் ஜீவனோட இருக்கிறோம்? எத்தனை பேர் ஜீவன் இல்லாம இருக்கிறோம்? ஜீவனோட இருக்கிறோமா? குமாரன் இயேசு நமக்குள்ள இருக்கிறாரா? அப்போ அந்த வாழ்க்கை நம்ம வாழுகிறவர்களாக காணப்படணும். நம்ம கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. வசனம் சொல்லுதா? கிறிஸ்து இயேசுவில் என்ன பார்க்குறோம்? அவருடைய சிந்தை எப்படி இருந்துச்சு? எங்கே போனாலும் எப்படி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறது. ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம், பசியாக சீஷர்கள் எல்லாரும் சாப்பாடு வாங்க போயிருக்கிறாங்க. அந்த பசி சோர்வு இயேசுக்கும் இருந்திருக்கு, இல்லாமல் இல்லை. அப்போ அவர் இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வர்றா. ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறாரு? அழகாக அவளுக்கு சுவிசேஷம் சொல்லி அவள் மூலமாக அந்த ஊர் சமாரியா முழுவதும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர்றாரு. எங்கே போனாலும் இயேசுடைய சிந்தை ஆத்ம ஆதாயம், அதை செய்தார். அப்புறம் இயேசு ஜெபம் பண்ணாரா? இயேசுக்கு ஜெபம் தேவையா? ரா முழுவதும் ஜெபம் பண்ணுவாராம். எப்போ ஜெபம் பண்ணுவார்? எல்லாரும் சொல்லுங்க, ரா முழுவதும் ஜெபம் பண்ணுவாராம். அப்புறம் பார்த்தா விடியற்கால அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணுவார். அப்போ இயேசு அவருக்குள்ளே இருந்த சிந்தை, அவரை போல நம்ம மாறும்போது தான் எங்கே போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு. வசனம் சொல்லுது, பவுல் சொல்வார், வஞ்சிக்கப்படாதிருங்கள். யாராவது தப்பு செஞ்சு கிருப 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 செஞ்சுட்டே இருங்கன்னு யாராவது சொன்னாங்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள் கிடையவே கிடையாது. இயேசுவடைய ராஜ்யத்துக்கு போன் பண்ணால் இயேசுவை போல தான் நம்ம மாறணும். யாரை போல்? இயேசுவை போல். அவங்களுக்கு தான் அங்கே இடம். நம்ம பரிசுத்தமாக மாறுறதுக்கு நாமே ஒரு 10 கட்டளை வச்சுருக்கணும். என்ன கட்டளைன்னு தெரியுமா? நம்ம இந்த இதில் படித்தோம், கேர்சல் படத்தில் எங்களுக்கு சொல்லி வச்சுருக்கு. பாவத்தை வெறுக்கணுமா? சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள். 1வது பாவத்தை வெறுக்கணும். சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள், பாவத்தை வெறுக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? பரிசுத்தமாக வாழ ஆசைப்படணும். இதெல்லாம் வசனம் இருக்குது. பரிசுத்தமாக வாழ பிரயாசப்படணும், நாடணும். ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சோன்னா, ஆண்டவரை இந்த நாள் முழுவதும் நான் பரிசுத்தமாக வாழ்வேன், பாவம் செய்ய மாட்டேன். நம்ம நினைச்ச எவ்வளோ காரியங்களை செய்கிறோம், இதை நம்ம நினைச்சா செய்யாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக செய்ய பலனை ஆண்டவர் தருவார். 2வது என்னதுன்னா, யாக்கோபு 1:14-15 சொல்லியிருக்கு, சிந்தனையில் தொடங்குமா. பாவம் எங்கே தொடங்கும்? சிந்தனையில். ஒரு தேவையில்லாத ஒரு இடத்துல தேவையில்லாத ஒரு நபரை பார்க்கும்போது இதுதான் முதலாவது. எங்கே? சிந்தனையில். உடனே என்ன செய்யணுமா? அந்த சிந்தனையை விட்டு விலகணுமா. என்ன செஞ்சு? பாவத்தை விட்டு சிந்தனையில் தொடங்கும் போது பாவத்தை விட்டு விலகி, பாவம் என்ன செய்யுமா? மரணத்தை பிறப்பிக்குமா. சொல்லுங்க, பாவம் மரணம். மரணம்னா நித்திய நரகம். அந்த பாவத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்களன்னா அது கொஞ்சமாக தான் வரும். ஒரு நிமிஷம் கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் என்டர்டைன்மெண்ட் தானே. சும்மா போர் அடிக்குது, ஜெபம் பண்ண, வேதம் வாசிக்க, ஊழியத்து போக, இதையே செஞ்சுட்டு இருந்தால் போதுமா? போர் அடிக்குதா? என்ன செய்யணும்? அந்த பாவ சிந்தனையை விட்டு விலகணும். அடுத்து என்ன செய்யணும்? சோம்பேறியாக இருக்கக்கூடாது. சோம்பேறியாக இருக்கவே கூடாது. வேதத்தை வாசிக்கணும், நல்லா எழுதணும், படிக்கணும், ஊழியம் செய்யணும், ஜெபம் பண்ணணும், வீட்டு வேலைகளை நல்லா செய்யுங்க. சோம்பேறியாக இருக்க இடம் கொடுக்காதீங்க. அடுத்து என்ன செய்யணும்னா, சக விசுவாசியோட கூட சேர்ந்து ஜெபிக்கணும். யாரோட? நம்ம விசுவாசிகளோட சேர்ந்து ஜெபிக்கிற பழக்கம் வச்சுருக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? பாவத்தை தூண்டுற நட்பு. இந்த இடத்துல போனால் எனக்கு பாவ சிந்தனை வருது, போகாதீங்க. அந்த நட்பை என்ன செய்யுங்க? கட் பண்ணி விடுங்க. அப்புறம் என்னது? அந்த பாவத்தை தூண்டுற புத்தகம், இச்சை, இவைகளை விட்டு விலகி ஓடணும். அடுத்து என்ன செய்யணும்னா, பாவத்தை மேற்கொள்ள தீவிரமாக முயற்சி எடுக்கணும். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லும்போது சொல்வார், வாசிக்க வேண்டாம், 5:28-29 நீங்கள் அதை குறித்து வச்சு படிச்சுக்கோங்க. என்னது? பாவத்தை மேற்கொள்ள தீவிரமாக முயற்சி எடுக்கணும். எடுக்கிறோமா? அவர் தானே அந்த சீரியலை போட்டு பார்க்குறாரு, நான் என்ன செய்ய, இப்படி வீட்டுக்குள்ளே நான் எங்கே போக? தீவிரமாக முயற்சி எடுக்கணும்.
அடுத்து என்ன செய்யணும்னா, இந்த பாவம் வந்து எல்லா பெரிய வியாதியிலையும் கொடிய வியாதியா, எல்லா வியாதிக்கும் மருந்து இருக்கான். இந்த பாவத்துக்கு மட்டும் நான் என்ன ஒப்பு கொடுக்காம நான் மேற்கொள்ளவே, சொல்லுங்க, நான் என்ன ஒப்பு கொடுக்காம மேற்கொள்ளவே முடியாது. தீவிரமாக முயற்சி எடுக்கணுமா. இது சாதாரணமாக கொஞ்ச நேரம் எண்ணினீங்கன்னா என்ன நடக்கும், அது நம்ம மரணத்தில் கொண்டு விடும். பிலிப்பியர் 4:13 பரிசுத்தமாக வாழ முயற்சி பண்ணணுமா. 7வது சொல்கிறேன், பிலிப்பியர் 4:3. அப்போ விசுவாசி என்ன செய்யணும், தேவன்கிட்ட ஓடி வரணும். எப்போ சர்ச்சு தினைக்கும் ஒரு நேரம் வந்து சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணி பாருங்க, அதுக்குரிய ஆசீர்வாதமே வேற. அப்புறம் எத்தனை முறை தோற்றாலும் தொடர்ந்து ஜெயம் எடுக்கணுமா. எத்தனை முறை இது செஞ்சுட்டுனே ஐயோ சுட்டு விட்டுறக்கூடாது. என்ன செய்யணும், திரும்பி திரும்பி முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், தனி ஜெபம், அனுதின வேத வாசிப்பு ஒவ்வொரு நாளும் இதுக்குள்ளே இருக்கணும். தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். ஏன், அவருடைய வித்து அவனுக்குள்ள இருக்கிறது. யார் நமக்குள்ள இருக்கிறது, இயேசு. இயேசு வித்துன்னா வேற ஒன்றும் இல்லை, இயேசு. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இயேசு எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, வெக்கப்படாம சொல்லுங்க, இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு, அதனால நான் பாவம் செய்ய முடியாது. சொல்றீங்களா, இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு, அதனால நான் பாவம் செய்ய மாட்டேன். இது தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆலயம். இந்த சிந்தையெல்லாம் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம், பரிசுத்தமான வாழ்க்கை வாழலாம். இம்மையில் யாரோட கூட பரலோகத்தை அனுபவிக்கலாம். துதிச்சு பாடிக்கிட்டே இருங்க. எவ்வளோதான் பிரச்சனை வரட்டும், அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கட்டுமே. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதேன்னு தானே சொன்னார். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கட்டும், போட்டும். ஆனால் துதிச்சு பாடி ஆராதிச்சு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனோட உள்ள உறவில், பரிசுத்த ஆவியானுடைய உறவில் ஆளுகையில் நம்ம வாழும்போது என்ன செய்யலாம், ஜெயம் எடுப்போமா எடுக்க மாட்டோமா. ஆமே, தேவ சிந்தை வேணாம் நமக்கு. எல்லாரும் எந்திரிச்சு இந்த ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க. தேவ சிந்தை எனக்குள்ள உருவாகட்டும். ஆமேன். இயேசுடைய சிந்தை எல்லாம் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. தேவ சிந்தை எனக்குள்ள உருவாகட்டும். இயேசு எனக்கு கற்றுக் கொடுக்குற பாடம், எனக்கு கொடுத்த வேதம், ஆண்டவரே இவைகளை நான் ஆண்டவரே அப்பா நிறைவாய் நிறைவேற்றுகிற தேவ கிருபையை தாங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து தான் நடந்த போல நடக்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஆண்டவரே, ஆகாத சம்பாசனைகளுக்கு, ஆகாத நட்புகளுக்கு விலக்கி எங்களை காத்துக்கொள்ளுங்க. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. ஆவிக்கேற்றி மாளிகையாக எங்களை கட்டி வருகிற அந்த நோக்கம் நிறைவேறணும் ஆண்டவரே. இந்த பூமியில் ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவருக்கு இருக்கிற நாளெல்லாம் தேவனோடு இயேசுவோடு சஞ்சரிப்போம். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவோடு சஞ்சரிப்போம், இயேசுவோடு வாழுவோம், இயேசுவோட ஒரு நாள் தேவ சமூகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் அமர்ந்து தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேலே கர்த்தர் வைத்திருக்கிறதான அன்பு, தயவு, கிருபை, இரக்கம் பெரியது. அந்த இரக்கத்தினால ரட்சித்து மீட்டு தெரிந்து கொண்ட அந்த நோக்கம் பரிசுத்த வாழ்க்கை. இயேசுவை போல வாழ என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை முழு சபையாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எங்களுடைய வாழ்க்கையில பிசாசு தூர்த்து போட்ட எல்லா தூற்று கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. நாங்கள் பாவத்துக்குரியவர்கள் அல்ல. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பரிசுத்தமும் நன்மையும் பிரியமான கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை செம்மையான வழியில் நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க, பரலோக திட்டத்தை நிறைவேற்றுங்க. எங்களை முழுமையாக ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.